கர்த்தர் விசேஷ கிருபைகளை ஆண்டவன் நமக்கு கொடுப்பாராக. ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அதாவது ராஜாக்களின் புஸ்தகத்தில், ராஜாக்களின் வாழ்க்கையில் இஸ்ரவேலர்கள் யூதர்களின் ராஜாக்கள் காலங்களிலே ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் பஞ்சமும் குடிகொள்ளுகிறது. பயங்கரமான யுத்தம். இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் அவர்களுக்கு மனதில் பயங்கரமான தயக்கத்தோடு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்று அவர்கள் மனதில் பயத்தோடு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளுகிறதற்கு அவர்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான யுத்தங்கள் நடக்கிறது. அவருடைய பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாலிபர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய காலாட்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இஸ்ரேல் தேசங்கள் முழுவதும் மற்ற தேசத்தார் வந்து கலங்கடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் ஒரு கர்ப்பஸ்திரீ தன்னுடைய வயிற்று பிள்ளையோடு அங்கேயும் இங்கேயும் அவர்கள் மிகுந்த துக்கத்தோடு, வியாகுலத்தோடு, வேதனையோடு அந்த வயிற்று பிள்ளையோடு கூட அங்கே இங்கே போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இந்த வேளையில இந்த பிள்ளை எனக்கு தேவையா, இந்த கர்ப்பம் எனக்கு தேவையா, இந்த அவஸ்தை எனக்கு தேவையா? ஏனென்றால் அவர்களால் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு ஓட முடியவில்லை. எப்படியாவது அந்த பிள்ளை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் தன்னையும் தன்னுடைய பிள்ளைகள் தன் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்கள். சூழ்நிலையில் யுத்தம் அதிகரிக்கிறது. ஏனென்றால் அது ராஜாக்களின் காலங்கள். யுத்தம் அதிகரிக்கிறதுனால அந்த ஸ்ரீ உள்ள ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறாள். அதுக்கு என்ன பெயரிட்டால் தெரியுமா? உன்னை நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிடுகிறாள். யாபேஸ் என்பதற்கு வேதனையும் துக்கமும் நிறைந்த ஒரு அர்த்தம் எபிரேர் பாஷையில, எபிரேர் மொழியில சொல்லப்பட்டிருக்கிறது. வேதனையும் துன்பமும். இந்த வேளையில உயிருக்கு ஆபத்து, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு மக்கள் சிதறி கொண்டு இருக்கிற வேளையில, குடும்பத்தார் மரித்து கொண்டிருக்கிற வேளையில, மற்ற தேசத்தார் வந்து இஸ்ரேல் ஜனங்களை சூறையாடுகிற வேளையில அவள் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்பதற்கு வேதனை துக்கம் நிறைந்த ஒரு பெயராகும். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய மகத்துவமான மேன்மை நம்மேல் இருக்கிறது. ஏனென்றால் அவள் கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு தாயார். கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு தாயாராய் இருந்ததினால தான் அந்த குழந்தை வளர 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 இஸ்ரவேலர்களின் சேனைகளின் கர்த்தரை குறித்து அந்த குழந்தைகளுக்கு போதித்த ஒரு தாயாய், அவள் குழந்தைகளுக்கு கர்த்தரை போதித்த ஒரு தாயாக அவள் பிள்ளைகளை வளர்த்தாள். அல்லேலூயா. நாமும் கூட கர்த்தரை முழு மனதோடு சேவிக்கிறது உண்மையானால் நிச்சயமாக அந்த தாயார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒன்ஸ் அல்ல, டூஸ் அல்ல. அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் ஆண்டவரை குறித்து தன் பிள்ளைகளுக்கு சொல்வார்கள். அல்லேலூயா. அதுதான் பெற்றோர்கள் செய்ய வேண்டியது, அதுதான் பெற்றோர்கள் செய்யக்கூடியது. யுத்தம் நிறைந்த காலத்தில், பஞ்சம் நிறைந்த காலத்தில், துக்கம் அங்கங்கே இஸ்ரவேலர்கள் மடிந்து கொண்டிருக்கிற வேளையில், துக்கம் நிறைந்த நேரங்களிலே இந்த யாபேஸ் பிறக்கிறார். உனக்கு துக்கம் இருக்கிறதா? யாபேசின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறான்.
யாபேசின் தேவன் இருக்க. அல்லேலூயா. யாபேசின் தேவன் உன் கூடவே இருப்பார். உனக்கு துக்கம் இருக்கிறதா, சஞ்சலம் இருக்குதா, கவலை இருக்கிறதா, கடி இருக்குதா, பிரச்சனை இருக்கிறதா, பயப்படாதே. யாபேசை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உன்னை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். உன் கூட இருக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பஞ்ச காலத்திலும் நான் உன் உயிரை காப்பாற்றுவேன் என்று தேவன் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். யுத்த காலங்களிலே நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரொம்ப ஜாக்கிரதையா, எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் தேவனோடு இருக்க வேண்டும். எவ்வளவு பஞ்சங்கள் பசி வந்தாலும் கர்த்தரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் என்ன பண்ணாராம், பஞ்ச காலத்தில் வந்துட்டா நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு நிறைய சொத்துக்கள் சேர்க்க ஆரம்பித்தாராம். ஏன்னா வரப்போகிறதெல்லாம் பஞ்ச காலம்தான். அந்த நாளில் பணம் நகையெல்லாம் செல்லாமல் போயிடும். நம்ம நகை வச்சுட்டு இருக்கிறது துரு பிடிச்சி சாட்சி கொடுக்குமா? என்ன சாட்சி கொடுக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நிறைய பணம் வச்சுருந்தான், நிறைய நகைங்க வச்சுருந்தான். அல்லேலூயா. அதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கல, தானே வச்சுக்கிட்டான் பேராசையில் அப்படின்னு சாட்சி கொடுக்குமா? தங்கத்தினுடைய துரு சாட்சி கொடுக்குமா? அதாவது கஞ்சனங்களுக்கு. கஞ்சன் தானே யாருக்கும் கொடுக்க மாட்டான். கஞ்சன்லாம் ஒரு அல்லையே சொல்லுங்க. நம்ம யாரும் கஞ்சன் இல்லை. உங்களுடைய காணிக்கை நான் பார்த்தேன். என் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்துட்டு இருக்கிறேன். கோடி மடங்கு தேவன் உங்களை கொடுப்பார். சுகம், பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் எல்லாமே அதில் வரும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆச்சரியப்படுத்திட்டீங்க, என்ன அந்தளவுக்கு கொடுத்தீங்க. ஆனாலும் இன்னும் தேவைகள் இருக்கிறது. தேவன் உங்களை விசேஷமாக நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கஞ்சத்தனமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கடைசி காலத்தில் அவருடைய தங்கம் துருபிடித்து அவர்களுக்கு சாட்சி கொடுக்குமா? ஒரு மனிதன் ஏராளமான சொத்துக்களை சேர்த்தாராம். அவர் கிறிஸ்தவர். அவர் யாரு? கிறிஸ்தவர். என்ன சேர்த்துட்டாரா? நமக்கு ஏதோ கர்த்தர் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஆகையினால் பைபிள் சொல்லுது வரப்போகிறதெல்லாம் பஞ்ச காலமாமே, அந்த நாளிலே நான் சாப்பிடாம எப்படி இருக்கிறது அந்த நாள் அவரு அப்படி வருந்தும், இப்படி ஆயிடும், உடம்பெல்லாம் இப்படி ஆயிடும், எலும்பெல்லாம் தெரியும், சாப்பிடாது இருக்கிறதுனால கண்ணெல்லாம் உள்ள போயிடும். அதெல்லாம் அவர் கூர்ந்து கவனித்து பணம் சேர்க்க ஆரம்பித்தாராம், பொருள் சேர்க்க ஆரம்பித்தாராம், தானியங்கள் சேர்க்க ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. கோதுமை, அரிசி அதெல்லாம் சேர்க்க ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. சேர்க்க ஆரம்பிச்சுட்டு வேதத்தில் தேவன் ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான்னா, காலம் முழுது 3, 4, 10 தலைமுறைக்கு தன்னுடைய கலைஞத்தெல்லாம் இடித்து பெருசாகிட்டு, என் ஆத்துமாவே நீ புசித்து சந்தோஷமாயிரு, இவ்வளோ காரியங்கள் நான் உனக்கு சேர்த்து வச்சுட்டேன், அல்லேலூயா, 10 தலைமுறை சாப்பிடலான்னு ஆஹான்னு சிரிச்சுட்டு அப்படியே விழுந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போனானா. அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த உவமையை அவன் பார்த்துட்டு, அந்த கிறிஸ்துவம் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவர் இப்படி எனக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்துடாதீங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம், டே மடையா, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆமாம், இந்த சாமி ஆடுது, அது என்ன சொல்லலாம்? டே பாலகா அப்படின்னு சொல்லும் இல்லையா? அதனால ஆண்டவர், டே நான் சொல்றத கவனி, பஞ்சன்னு வந்துட்டா கவனிக்கணும். அப்படிதான் நம்ம பஞ்சன்னு வரப்போகுதுன்னா பல்ல கடைச்சிக்கணும். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள் இந்த வயிற்றில் கொழுப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தொப்பை, தொந்தின்னு சொல்லுவாங்க. இது கரையிற வரையிலும் உயிரோடு இருப்பேன். இது ஃபுல்லாக கரைஞ்சிச்சுன்னா பிறகு மயக்கம் வரும். மயக்கம் வந்தோன்னா 1 நாள் 2வது நாள் அதிக மயக்கம் வரும், அப்படியே சாஞ்சிருவேன். அதுக்கு அடுத்த நாள் உயிர் பிரியும், தேவன்கிட்ட போயிடலாம்.
பஞ்சகாலம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படிலாம் நீ பயந்துடக்கூடாது சபை. ஏனென்றால் யாபேசு பிறக்கும் போது பயங்கரமான யுத்தமும் பஞ்சமும் ஆகினால் நான் துக்கத்தில் பெற்றேன். அவருடைய குடும்பத்தாரெல்லாம் அடிப்படும் கொல்லப்படுகிற நேரங்கள் அது ராஜாக்களின் காலமாக இருந்ததினால பரிசுத்தவான்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஆகையால் பஞ்சமும் பசியும் எதற்கு நீ கவலைப்படக்கூடாது சபையை. அதிகபட்சம் ஒரு வாரம் 10 நாள் அவ்வளவுதான். மயங்கி விழுவோம், நம்முடைய உயிர் பிரியும், தேவனுடைய ராஜ்யத்தில் மகிழ்ச்சியோடு நிற்போம். இப்போ ஒன்று சொல்கிறேன், ஆறிலும் சாவு உண்மைதானே? அப்போ நம்ம அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. யுத்தம் வந்தாலும் சரி, பஞ்சம் வந்தாலும் சரி, வைரஸ் கிரியை செஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன நடந்தாலும் உலகத்துல என்ன வந்தாலும், இப்ப நம்ம கடைசி காலத்துல பிறந்துட்டோம், மாட்டிக்கிட்டோம். ஆனா மாட்டிக்கிட்ட நமக்கு தேவ பக்தி இருக்கணும். அல்லேலூயா. இருந்தா அந்த நாளை நீ வென்று விடலாம். அல்லேலூயா. அந்த நாளை வென்று விடலாம். ஆனாலும் பஞ்ச காலத்துல நான் உன்னை உயிரோடு வைப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். எலியாவை தேவன் பஞ்ச காலத்திலும் போஷித்தார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் தேவ சித்தம் என்னமோ அது நடக்கட்டும். அதுக்கு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு அல்லே சொல்லாமா? அப்படி நடந்தாலும் நான் விசுவாசத்தை விட்டு விலகி போக மாட்டேன். என்ன துக்கம் வரட்டும், தொல்லை வரட்டும், துன்பம் வரட்டும், யுத்தம் வரட்டும், பசி வரட்டும், பஞ்சம் வரட்டும், அல்லேலூயா, நான் என் தேவனை விட்டு விலக மாட்டேன் என்கிற ஒரு விசுவாசம் இந்த அல்லேலூயா யாபேசை போல, அவனுடைய தாயை போல அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் பெரிய அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். 1 நாளாகமம் 4ஆம் வசனம் 9வது 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்க ஆண்டவர் என்ன சொல்றார்? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அந்த அதை கொஞ்சம் குறைச்சிக்கப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்ப வாசிங்கம்மா. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோടെ அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. இங்கே ஏன் சகோதரர்களை அங்கே ஆண்டவர் குறிப்பிடணும்? யாபேஸ் தன் சகோதரர்களை காட்டிலும் அவன் கனம் பெற்றிருந்தானா? எல்லாமே சபைதானே. இஸ்ரவேலர்கள் கூட்டம் என்பது ஒரு சபைதானே. ஏன் இந்த யாபேசை தேவன் சகோதரர்களுக்கு ஒப்பிட வேண்டும்? சகோதரனா நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம கூடவே பிறந்த சகோதரர்கள். அப்படி அல்ல. அவர் பொதுவாக பரிசுத்த ஆவின்னு எழுதியிருக்கிறார். அதில் அவர் கூட பிறந்த சகோதரர்களும் உண்டு. இந்த இஸ்ரேல் தேசத்தில் அவர் கூட பிறந்த சகோதரர்கள் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற சகோதரர்களை காட்டிலும் யாபேஸ் கனம் பெற்றிருந்தான். ஏன்? தான் இதயத்தை தெய்வத்திற்காக அர்ப்பணித்தவன், தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்தவன், தன்னுடைய எதிர்காலத்தை தேவனுக்காக அர்ப்பணித்தவன். என்ன நடந்தாலும் ஆண்டவரே, என் இதயத்தை இச்சைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், என் இதயத்தை தேவனுடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே அர்ப்பணிப்பேன் என்ற
ஒரு விசேஷங்கள் சகோதரர்களை காட்டிலும், இஸ்ரவேலில் பிறந்த சகோதரர்களை காட்டிலும் யாபேஸ் விசேஷமாக தேவனை பற்றி கொண்டிருந்தவன். நீங்க நினைக்கலாம் சகோதரனா அவன் கூட பிறந்த சகோதரர்கள் அல்ல, அவர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலேயே இருக்கிற சகோதரர்களை காட்டிலும் யாபேஸ் தேவனால் கனம் பெற்றவனாயிருந்தான். அந்த கனம் சபைக்கு வேண்டும், அந்த கனம் உனக்கு வேண்டும். அந்த கனத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தத்தில் பஞ்சத்தில் என்னுடைய சொந்த பந்தம் மரித்து கொண்டிருக்கிற வேளையில் நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயர் வைத்ததும் கூட இந்த யாபேஸ் தேவனை அண்டிக் கொண்டு வாழ்ந்தவனாக, ஆகையினால் தேவனால் கனப்படுத்தப்பட்டவனாக இங்கே அழகாய் 9வது நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இந்த யாபேசை தேவன் உயர்த்தி காட்டுகிறார். நீங்க கூட போங்கம்மா, உன்னுடைய காரியத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிரு. அல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் பழைய மனிதனை களைத்து போடு, நான் பழைய மனிதனை களைத்து போட்டு புதிதாய் மாறினேன். நீ பழைய மனிதனை களைத்து போட்டு புதிதாக கர்த்தரால் உருவாக்கப்படு அப்படின்னு அங்க சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். சில கிறிஸ்தவர்கள் தன்னுடைய இதயத்தை, கிறிஸ்தவர்கள் சபைக்கு போகிறவர்கள், சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள், தேவனுடைய ஆலயத்தில் பாடுகிற கிறிஸ்தவர்கள், அவன் ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களில் சிலர், நம்முடைய சபையில் அது இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இருந்தா அது நல்லதல்ல. சில கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சில கோட்டைகளை கட்டுகிறார்கள். என்ன கோட்டை? அல்லேலூயா. பெருமிதம் என்கிற ஒரு கோட்டை தனக்குள்ளே கட்டி அதில் அவர்களே ராணியாக ராஜாக்களாக இருப்பார்கள். ஆணவம் என்கிற கோட்டை கட்டுகிறார்கள். அல்லேலூயா. யார் வந்தாலும் விட மாட்டாங்க. அல்லேலூயா. நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வர சண்டையை விட மாட்டேன். அல்லேலூயா. வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வர சண்டையை விட மாட்டேன். அது எதை குறிக்கிறது? பெருமையை குறிக்கிறது. அது எதை குறிக்கிறது? பெருமை குறி. இந்த மாதிரி உள்ளத்துல கோட்டை கட்டினவர்கள், ஒரு விதமான பெருமிதத்தில் கோட்டை கட்டினவர்கள், அவர்களை யாராவது சீன் சொல்லிட்டா உடனே சர்ன்னு ஏறம் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அவங்களுக்கு கோபம் சர்ன்னு வரும், உடனே எதிர்த்து நிற்பாங்க. நீ யார சொன்ன? அல்லேலூயா. நான் யார் தெரியுமா அப்படின்வாங்க. இவர்கள் எல்லாம் ஆணவ கோட்டையை தன்னுடைய உள்ளத்தில் கட்டி அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறவர்கள். நீங்களாம் சமாதான கோட்டை கட்டி அதில் வாழ்ந்துட்டு இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆமேன் என்று நானும் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிரதான கரம் உங்க மேல் என்றும் இருப்பதாக. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்றதுக்கு கூட உங்களுக்கு ஒரு ஒரு பாஸ்டர் சொல்றார், ஆண்டவருக்கு தசமபங்கம் தொடர்ந்து கொடுத்துட்டா அவர் சொல்றாரு, எனக்கு அதே பழக்கத்தில் நான் எதிர்பார்ப்பேன்னு. அது கூட தவணை முறையில் தான், ஒரு மாசம்னா இன்னொரு மாசம், ஒரு மாசம் விட்டோம் இன்னொரு மாசம், அப்படி பழக்கம் வந்துருமா. இது ஒரு விதமான தேவனை புரிந்து கொண்ட வாழ்க்கை. பாஸ்டர்ஸ் எல்லாம் கூடி பேசுவோம்ல, அப்பெல்லாம் சில உண்மைகள் எங்களுக்கு விளங்கும். ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. நீங்கள் தேய்த்தால் தங்கம், உருட்டி விட்டால் முத்துக்கள், உங்களை தடவி பார்த்தா ஏன தந்தம், அவ்வளோ வழவழுப்பு உள்ளவர்கள். உங்களுடைய இதயம் லீலி புஷ்பம், உங்கள் ஆத்துமா அல்லேலூயா வஜ்ரக்கல். நான் அப்படி தான் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுறேன். என் சபை போல எந்த மக்களும் இருக்கக்கூடாது என்று. நீங்கள் எல்லாவற்றிலும் விசேஷமானவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா?
அதே அந்த ஊழியர் சொல்ற அதே பழக்கம் வந்துருமா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய தீர்க்கதரிசி அவர் மற்றவங்களுடைய இதயத்தை ஆண்டவர் சொன்னதினால அவர் வந்து சொல்கிறார். பெரிய மனுஷன், ஒரு பெரிய மீட்டிங்கில் அவர் சொல்றார், என் மனது என்னுடைய விசுவாசிகள் அப்படி எண்ணம் கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு விதமான கோட்டை, இது சத்துருவின் கோட்டை. இதில் அவர்கள் வாழ்ந்து தண்டை தாண்டி ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போராமை என்கிற கோட்டை. மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் பவுல் சொல்றாரு, இதை கலைத்து போடு, தரமட்டமாக்கு. இவர்களை கலைத்து போட்டு தரமட்டமாக்கி புதிதாய் இசைக்கப்பட்ட மாளிகையாக, புதிதாய் இசைக்கப்பட்ட மாளிகையாக இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ புதுப்பிக்கப்படு என்று அங்கே பவுல் அழகாய் சொல்கிறார். அல்லேலூயா. அன்பு என்கிற, பாசம் என்கிற, அல்லேலூயா, நேசம் என்கிற மாளிகை கிறிஸ்துக்குள் உனக்குள்ளே கட்டப்பட வேண்டும். உன்னை தட்டினா அன்பு அன்புன்னு கேட்கணும். உன்னை தட்டிட்டா பாசம் பாசம்னு வரணும். நீ வாய் தந்த பாசமான வார்த்தைகள், விசுவாசமான வார்த்தைகள் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் நாம் ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஜெயித்தவர் தான் இந்த யாபேஸ். இதையெல்லாம் வெற்றி பெற்று தேவனை பற்றி கொண்டவர் தான் யாபேஸ். அவருக்கு யுத்தம் வந்தாலும் கவலை இல்லை, பஞ்சம் வந்தாலும் கவலை இல்லை, நோய் வந்தாலும் கவலை இல்லை. ஏனென்றால் தேவனுடைய கரத்தில் அவர் இருக்கிறார். அவரை போல சபை இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே சபையே நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். எதற்கு? யாபேசை போல உன்னை ஆசீர்வதிக்க, யாபேசை போல உன்னை ஆசீர்வதிக்க. உன் துக்கத்தை எல்லாம் கர்த்தர் விளக்க, உன் துக்கத்தினால் முடிச்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க, உன்னுடைய அலைச்சல்கள் மாற்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் உன்னை விசேஷமாக வழிநடத்த இன்றைக்கு தேவன் உன்னை புதுப்பிக்கும்படி ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாபேஸ் மறுரூபமாக்கப்பட்டவன் கிறிஸ்துவனுடைய மகிமையினாலே. இந்த பாருங்க, எல்லா அட்டவணை பேரெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுங்க. இந்த இடத்துல இந்த சப்ஜெக்டை எழுதணும்னு ஆண்டவருக்கு எந்த வகையிலும் அது பொறுக்க கூடாது. ஆனால் இந்த அவன் இங்க பிறந்தான், இவன் இன்னாரு இங்க பிறந்தான், இவன் இன்னாரு இங்க பிறந்தான், மறுபடியும் போயிட்டே இருக்குதுங்க இந்த அட்டவணையில். நீங்க எப்போ நீங்க படிக்கும் போதெல்லாம் இந்த பேர் வரும், இவன் இங்கே பிறந்தான், இவன் இன்னாருக்கு பிறந்தான், இவன் இங்கே பிறந்தான்னு, அதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு மனசு ஒத்துக்காது. ஆனால் அதில் தான் அதாவது சரித்திரம் இருக்கிறது. அதை படிக்கும்போது கூர்ந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா 75% உங்களுக்கு சத்தியம் விளங்கிடும். தேவன் யார், சேனை எது, தேவ தூதர் யார், பரலோகம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, எல்லாவற்றிலும் சத்தியத்தை தேவன் இந்த பட்டியலை படிக்கும்போது அது படிக்கிறதுக்கு ஒரு கிருபை இருக்கணும். அந்த பட்டியலை படிக்கிறதுக்கு ஒரு கிருபை இருக்கணும். அல்லேலூயா. இந்த கிருபை இருந்ததா அதை புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொண்டால் சரித்திரத்தை அழகாய் புரிந்து கொள்ளலாம். எல்லா சரித்திரமும் இந்த வேத புஸ்தகத்தில் அழகாய் தெளிவாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாங்க. இந்த நேரத்தில் யாபேஸ் அவங்க தாயே அவன் சகோதரன்லாம் வர்றாங்க. அதில் அந்த 2 வசனம் 9, 10. அதுக்கப்புறம் பாருங்க 11 வாசிங்க. சூகாவின் சகோதரனாகிய கேலூப் மேகீரை பெற்றான். ஆமா, பெற்றான். இது மறுபடியும் தொடருது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அந்த 2 வசனம் மட்டும் முத்தாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த 2 வசனம் இவ்வளோ பெரிய பட்டியல்ல 2 9 10. அல்லேலூயா. 1 நாளாகமம் 4 9 10 தேவன் அழகாக அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. 9 என்பது 9 கனி, 10 என்பது 10 கட்டளை. இதை கை கொண்டு வந்தான் யாபேஸ். 9 என்பது 9 கனி,
10 என்பது 10 கட்டளை. இது ரெண்டத்தையும் அவர் கை கொண்டு வாழ்ந்ததினால தேவன் இந்த தேவையில்லாத இடத்துல யாபேசை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஜீவன் உனக்கு இருக்குமானால் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் அங்கே எழுதப்படும். உன் பெயர் எழுதப்படும். அல்லேலூயா. நீர் 9 கனிகளை பெற்றுக்கொண்டவனாக, கர்த்தர் கொடுத்த 10 கற்பனைகளின்படி வாழுகிறவனாக உன் இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயானால் ஆண்டவனை யாபேசை போல உன் சகோதரர்களிலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதை உன் சொந்த பந்தம், உன் கோத்திரம், அல்லேலூயா, கொடி கோத்திரத்தில் நீ உயர்ந்திருப்ப. விசுவாசிக்கிறீங்களா? உங்க சொந்த பந்தம் சொல்ல நீ எப்படி வாழ்ந்துறன்னு சொல்லும். நீ கர்த்தரை விடவே விடாத. அல்லேலூயா. அந்த சொந்த பந்தம் எவ்வளவு இருக்குதோ அத்தனை காட்டிலும் உன் தலையை என் தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உங்களை பார்க்கும்போது, உங்களை இப்பொழுது நான் பார்க்கும்போது யாபேஸ் தாய் போல இருக்கிறீர்கள். ஆமேன்னா அதோடைய விளக்கு புரிஞ்சுக்கிட்டா ஆமேன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் யாபேஸ் தாயை போல இருக்கிறீர்கள். அது என்ன விளக்கம்? துக்கத்தோடு எப்படா அந்த ஆளு முடிப்பாரு, நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன், இவர் வேற விட்டு போய்கினே இருப்பார் போல. நீங்கள் யாபேசின் தாயை போல இருக்கிறீர்கள். ஆமாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் விசேஷமானவர்மா. இன்றைக்கு உன்னை யாபேசின் தாயை போல துக்கமானால் அல்ல, அல்லேலூயா, யாபேசை போல கனம் பெற்றவனாக ஆண்டவர் உன்னை பார்க்க விரும்புகிறார். யாபேசை போல கனம் பெற்றவனாக உன்னை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்க நாட்கள் ஓடிடும், சஞ்சலிப்பின் நாட்கள் போயிடும், அவசியான வாழ்க்கை ஓடிடும். அது இல்லை இது இல்லைன்னு இருக்காது, எல்லாமே வந்துடும் வீட்டுக்குள்ள. யாபேசை போல கனம் பெற்றவனாய் 9 கனிகளையும், ஷார்ட்டா சொல்றதுங்க வசனம், 9 கனி உடையவன், 10 கட்டளையின்படி வாழ்ந்தவன், அவன் சகோதரர்களுக்குள்ளே சமுதாயத்துக்குள்ளே கனம் பண்ணப்பட்டான், கனம் பெற்றான். தேவனால் கனம் பெற்றவன் மனிதனாக அவன் திகழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன வேண்டிக்கினானோ அப்படியே அருள் செய்தார் ஆண்டவர். அப்படின்னா நம்ம ஆண்டவரை முழுமனதோடு பற்றி கொண்டால் நீர் என்ன கேட்கிறாயோ அதையே தேவன் உன்னை பெற்றுக்கொள்ள செய்வார். நமக்குள்ள ஒரு ஐடியாலாம் வேண்டாமா, இப்படி போனால் நல்லா இருக்கு, இப்படி வந்தால் நல்லா இருக்கு, இந்த ஐடியாலாம் தூக்கி எறிஞ்சிட்டு, அல்லேலூயா, நம்முடைய டோட்டலாக நம்முடைய ஐடியாஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, நம்முடைய நினைவுகள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, வசனம் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொல்றார். அதனால உன் நினைவுன்னா நான் நினைச்சுன்னு நான் சிந்தப்படி என் வழியின்படி போனேன்னா எனக்கு அதில் ஆபத்து தான் வரும். அதை நான் தூக்கி எறிஞ்சிட்டு வசனம் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அப்படியே நான் நடந்துட்டுனா, அல்லேலூயா, எங்கள் சகோதரருக்குள்ளே எங்கள் குடும்பத்தாருக்குள்ளே என் தலையை என் தேவன் உயர்த்துகிறவராயிருக்கிறார். உயர்த்துவார். நீ டெஸ்ட் பண்ணிப்பார். உன்னுடைய ஐடியா எல்லாம் தூக்கி போட்டுடு. நாளைக்கு படிச்சுக்கலாம் வேண்டாம். நீ இன்றைக்கு மௌனமா இருந்தால், மொர்தெகாய் சொல்றார், இன்றைக்கு நீ மௌனமா இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு விதமாய் வரும், வேறு வழியில வரும். இன்றைக்கு நீ மௌனமா இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு வழியில வரும். ஆனால் தேவன் ரட்சித்தே தீருவார்னு மொர்தெகாயுடைய விசுவாசம். அந்த ராணி தன்னுடைய ஐடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறா, ராஜாத்தி என்ன சொல்லி அனுப்புகிறேன், நான் இங்கே உபவாசிக்கிறேன், நீங்கள் அங்கே வெளியே உபவாசிங்கள். நான் உபவாசித்து இத்தனை நாள் உபவாசித்து நான் ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் அவர் என்னை ஒருவேளை கோபத்தில் எனக்கு அவர் மரண தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் துணிந்து போய் ராஜாவினிடத்தில் இதை குறித்து பேசுவேன். உபவாசிக்க சொல்றான். உன் குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறதா? உன் குடும்பம் சீர்கட்டு போயிருக்கிறதா? உன் குடும்பத்தில் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையா? இங்க ஒன்று அங்க ஒன்று இருக்கிறதா? ஹல்லேலூயா. உன் புருஷ ஆண்டவரை இன்னும் பற்றி கொள்ளலையா?
உன் பிள்ளைங்க சரியா நடக்கலையா, தவறான பாதையில போதா, அல்லது நமக்கு தவறான புத்திகள் வருகிறதா, தவறான சிந்தை வருகிறதா, பாவ வழியில ஒரே ஒரு முறை நடந்துட்டு வந்துடணும் இதையும் சொல்லுதா? இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உபவாசம் பண்ணு. உபவாசத்தில் உன் பிள்ளைகள் உன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம். யாபேசை போல நீ கனப்படுத்தப்பட வேண்டுமானால் உபவாசம் என்பது ரொம்ப அவசியம். இதெல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்கணும். வெள்ளிக்கிழமையான நான் உபவாசிக்கிறேன், அதை என்ன வந்தாலும் மாற்றக்கூடாது. என் ஜப வேலை கர்த்தருக்கு கொடுப்பேன். இதெல்லாம் வெற்றி பெற்றவர் தாங்க யாபேஸ். ஆசீர்வாதம் என்பது தானா வந்துடாதுங்க, அர்ப்பணிப்புல தான் ஆசீர்வாதம். எப்படி வரும்? நீ அர்ப்பணித்தால் தான். உன் நேரத்தை, உன் குடும்பத்தை, உன்னுடைய உழைப்பின் வருமானத்தை, ஹல்லேலூயா, நீ கர்த்தரை குறித்து சொல்லுகிற நேரத்தை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்புல தான் நம் குடும்பம் நல்லா வரும். சுவாசிக்கிறீங்களா? அந்த 9-10 எல்லாம் வாசிக்கலாமா? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் எல்லாம் வாசிக்கணும். இருங்க, எல்லாம் வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோടെ அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஒரு சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. கவனிக்கலாம், கவனிங்க. அர்ப்பணிப்பு ரொம்ப அவசியம். உன்னுடைய அர்ப்பணிப்பு தான் உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை அங்கேயும் இங்கேயும் தலையை விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அல்லது இயேசப்பக்கிட்ட எதனா பெற்றுக்கணும் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. உலகத்திற்கும் ஊழியம் செஞ்சுட்டு இயேசு கிறிஸ்துக்கும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. வாயை அடக்கணும். முதலாவது மனதை அடக்கணும், பிறகு தான் வாயை அடக்க முடியும். இந்த மனதை கர்த்தருக்கு ஒப்பி வைக்கணும். உன் மனசை கர்த்தருக்கு ஒப்பி வைக்கணும். அதை அடக்கினா தான் எதையும் அடக்க முடியும். இச்சை அடக்கம், பவுல் சொல்கிறார், இச்சை அடக்கம் அவசியம் என்று சொல்கிறார். நீங்கள் நினைப்பீங்க அது மட்டும்தான். இல்லை, எவ்வளோ இச்சைகள் இருக்கிறது. அல்லேலூயா. கண்களின் இச்சை அடக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இருதயத்தின் பெருமை அதை தூக்கி எறியணும்னு சொல்கிறார். மற்றவங்கள் வாழ்கிறது போராமை, அவையில் அகற்றணும்னு சொல்கிறார். இந்த பழைய மனுஷனை கலைச்சிட்டு புதிய மனுஷனாக வாழு, புதிய மனுஷியாக வாழு. நான் உன் கூட இருப்பேன். யாபேசை கனப்படுத்தினது போல நான் உன்னையும் கனப்படுத்த நான் வல்லவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறான். வசனம் அதுதான். 9 கனி 10 கட்டளை. சிம்பிள் தாங்க. அந்த 9 கனி 10 கட்டளை கரெக்டாக எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். 9, 10 இந்த 2த்தையும் அவன் கடைப்பிடிச்சு தேவனுடைய இஸ்ரவேலின் தேவனுக்கு அவன் தன்னை அர்ப்பணித்தவரை துதித்ததினாலே, அவருடைய சித்தத்தை செய்ததினாலே இன்றைக்கு யாபேசை அழகாக, அதாவது இந்த இடத்துல வரணும்னு அவசியமே இல்லைங்க. அந்த 2 வசனத்தில் ஆண்டவர் அவனை எவ்வளோ அழகாக உயர்த்தியிருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லாமா? எங்கேயாவது கொஞ்சம் இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்திடுவாருங்க. அந்த ஜீவ புஸ்தகத்தில் கொஞ்சம் இடத்துல உன்னை எழுதி வச்சிருவார் ஆண்டவர். உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், எல்லாமே பிளஸ்ஸிங் 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 பிளஸ்ஸிங். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இவனை துக்கத்தில் பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் இருக்கிறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அவர் கண்கள் எங்க இருந்ததா? கவனிங்க, அவர் கண்கள் எங்க இருந்தது? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. நான் ஜெபம் பண்ணுவேன் உலகம் முழுவதுக்கும்
எவ்வளோ சபைகள் இருக்கிறது. நான் சபைகளுக்காக ஏங்கி ஜெபிப்பேன். ஒரு சபையில் காடு மாறி அதாவது 2 லட்சம் 3 லட்சம் ஜனங்கள் ஃபாரினில் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் ஆந்திராவில் மட்டும்தான் அது இருக்குது. அல்லேலூயா. ஆந்திராவில் ராஜேஷ்குமார் அம்மா சதீஷ்குமார் அவர் மட்டும்தான் அவருடைய சபையில் மட்டும்தான் இந்தியாவில் மிக லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறார்கள். அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்டம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஒரு அல்லே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுவோம். ஆமாம். ஆகையினால் நல்லா கவனிக்கணும். அவ்வளவு ஜனத்தை நான் பார்த்துட்டேன்னா அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய சபையில் இத்தனை லட்சம் மக்கள் மத்தியில் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை நீர் கைவிடாமல் காத்துக்கொள்ளும், அவங்கள பயன்படுத்துங்கப்பான்னு ஜெபிப்பேன். இந்த சபையில் நீ யாபேசை போல தேவனை நோக்குவாயானால் உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை தேவன் பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். எதுக்குன்னாலும் ஒரு தாழ்மை இருக்கணுங்க. என்ன இருந்தாலும் தாழ்மை. மற்றவங்களை பார்க்கும்போது தாழ்மை. யாருன்னா அது மூஞ்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டா கூட நீங்கள் ஒன்றுமே சொல்லாதீங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க. என் தேவன் உன்னை எப்படி நடத்துவார் தெரியுங்களா? அல்லேலூயா. அதிசயமாக கர்த்தர் உன்னை நடத்துவார். அங்கே சருன்னு ஏறிட்டினா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீ வேறு விதமான ராணி, வேறு விதமான ராஜா. ஒரு சொன்ன கூட சருன்னு கோபம் வரும் பாருங்க. பாஸ்டர் சொன்ன கூட கோபம். எத்தனை முறை எனக்கு முன்பாக நீ கோபப்பட்டிருக்கிற, உன்னை குறித்து நான் எத்தனை முறை துக்கப்பட்டிருப்பேன். அல்லேலூயா. நேருக்கு நேர், நேருக்கு நேர். ஆனாலும் உன்னை குறித்து நான் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் தலைவணங்கி போன நாட்கள் எத்தனையோ, நான் தலைவணங்கி போன நாட்கள் எத்தனையோ. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். என்னை போல நீங்களும் இருங்கன்னு சொல்றேன். சின்ன சின்ன பிஞ்சுங்களேன் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஆகினால்தான் என் பிள்ளைங்களுக்கு சபை ஊழியம் வேணாம். நீங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் எங்களையும் கஷ்டப்பட வச்சுட்டீங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை கஷ்டப்பட விட மாட்டோம். அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்லா சம்பாதிக்க வச்சு ஊழியங்களுக்கு கொடுக்குற ஊழியத்தை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு 3 பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன காஞ்சி போன பிஞ்செல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க, மறுபடியும் அது துளிர்க்காது. ஆனால் ஆரோன் கையில் இருக்கிற கோல் துளிர்க்கும். அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆரோன் கைகளில் இருக்கிற கோல் துளிர்க்கும். ஏனென்றால் அது தேவன் கரத்தில் இருக்கிறது. தேவன் கரத்தில் இருக்கிறது துளிர்க்கும். காஞ்சாலும் துளிர்க்குங்க. அவர் விசேஷங்களை செய்கிற கர்த்தர். அவர் சபையை ஆசீர்வதிக்கவும் சபை தன்னுடைய சேட்டைக்குள் வரவும் ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற நம்ம ஐடியா, நம்முடைய வழி, நம்முடைய சிந்தையெல்லாம் உடைச்சிருங்க, வேண்டாம், தூக்கி எறிஞ்சிருங்க. பைபிள் புதிய ஏற்பாடு மத்தேயு 5 - 10 என்னெல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சரி, நான் மத்தேயு 5:10 இல்லை 5:8 படிங்க, அதே போல் வாசம் செய்யுங்க அப்படின்வேன். உண்மையாக சொல்லணும், அப்படியே நீங்கள் அப்படி என்ன தான் அதில் சொல்லியிருக்கிறாரு 5 - 10 வரைக்கும் அப்படின்ட்டு உண்மையாக சொல்லணும். தேவனுடைய ஆலயத்தில் கையை தூக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அடி வாங்கக்கூடாது. நான் பாஸ்டர் நீங்கள் சொன்னதை நினச்சி நான் போயிட்டு அதை செக் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு யாருன்னா இருந்தால் கை தூங்க பார்க்கலாம். தேவனை தேடுகிறவர் உண்டோ என்று அவர் மனுபுத்திரனை கண்ணோக்கும்படி என்ன பண்ணாராம்? அப்புறம் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவரும் கை தூக்கல. அல்லேலூயா. நம்ம யார்? யூ ஆர்
நீ யார்? நம்ம யார்? அங்க போல இன்னும் நம்ம யாரு? இயேசு மலை ஜெபத்தில் சொன்ன மத்தேயு 5-10 வரையில நம்ம மாட அதை திறந்து பார்க்கல, செக் பண்ணல அப்படின்னா நம்ம யாரு? நமக்கு ஒரு சிந்தனை இருக்குது, நமக்கு ஒரு வழி இருக்குது, இதில் தான் ஓடிட்டு இருக்கிறோம், இன்னும் அவர்கிட்ட வரல. அப்படிங்களா? என் செல்வங்களே, யாபேசை போல தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு நாம் தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். யாபேஸ் 9 கனியும் 10 கட்டளையின்படி வாழ்ந்தவன். 9 கனினா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நில்லுங்க. அன்பு சொல்லுங்க, நீடிய பொறுமையில நிற்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நான் உன்னை சொல்ல யோசிக்க சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த நீடிய பொறுமை உனக்கு வந்துட்டுன்னா, ஹல்லேலூயா, யார் என்ன சொன்னாலும் சரி, எங்கள் அப்பா பின்னாடி நான் போயிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு அப்போல்லாம் கோவம் வந்து அந்த மூக்கு மட்டும் அப்படியே துடிக்கும், ஒன்று துடிக்கும். இப்போ அதெல்லாம் நான் மாறி வந்துட்டேங்க. ஹல்லேலூயா. கோவம் வந்துட்டா பாரு, டன்னு துடிச்சு இது நேராக எங்கே போகணும், ஆற்றுக்கு போயிட்டு அம்மா கண்ணெல்லாம் மேலே போய் சொருவிக்கின்னு கீழே சாய்வாங்க பாருங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் சாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். வேண்டாம். நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணமா. எப்படி குணம்? ஆமாம், உங்கள் கையில் அது விளங்கணும். பாஸ்டர் பார்க்குறேன்னா எனக்கு கட்டாயம் தெரியும், நீங்கள் உங்களுக்கு யாருக்கு நற்குணம் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உன் ஆடுகளின் நிலைமையை உன் மந்தை மேல் இருக்கிற நான், நீ யாரு, என்ன, ஏது எல்லாமே எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எல்லாரும் நற்குணம் எங்கெங்க இருக்குது எனக்கு தெரியும். ஒரு அல்லே சொல்லாமா? அப்புறம் நற்குணம், விசுவாசம். ஒரு அல்லே சொல்லாமா? யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறது? எல்லாமே அல்லே. இந்த பக்கம் ஒருத்தர் கூட சொல்ல, சத்தமா சொல்லுங்களேன். விசுவாசம் ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா ஒன்று கிறிஸ்தவனே கிடையாது. விசுவாசம், அப்புறம் சாந்தம். யாராவது உங்ககிட்ட வந்து அது நீ வேணும்னு ஒரு ஊழியக்கார் போனாராம். இந்த கன்னத்தில் அரிஞ்ச அந்த கன்னத்து கூட, இந்த கன்னத்தை அரிஞ்ச அந்த கன்னத்து கூடன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன், இவன் எப்படி தான் இருக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஊரில் ஒரு ரவுடி போய் நின்றுட்டு அவரை கெட்ட வார்த்தையில், தூஷணமான வார்த்தையில் திட்டுறானாம். அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ரொம்ப அமைதியாக இருந்துட்டார். அவன் சொல்லி பார்த்து இவருக்கு கோவமே வரல. அடித்தான் ஒரு அறை. அவர் இப்படி போன உடனே அப்படியே நிறுத்திட்டாரு. அடித்த உடனே இப்படி திரும்பலாம் அப்படியே நிறுத்திட்டாரு. இன்னொரு அறை விழும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடிக்கலை. அவன் சொன்னான்னா, என் டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆயிட்டீங்க ஊழியக்காரன், இனி நான் உன் பின்னாடி தான் வருவேன். அந்த ஊர் ரவுடி, இனி நான் உன் பின்னாடி தான் வருவேன். அங்கேயே அவன் மனம் திரும்பி அவன் ஊழியக்காரன் காலை தொட்டு முத்தமிட்டு அவன் பின்னே போனான். சாவர வரைக்கும் அந்த ஊழியக்காரனோட இருந்தானா. அந்த சபை விட்டு போகலையாம். சாந்தம். இந்த 9 கனி உடையவன் 10 கட்டளையின்படி வாழ்ந்தவன் தான் யாபேஸ். ஆகையினால தான் அவனுடைய ஜபத்துக்கு தேவன் ஒரு உடனே கேட்டு அவனை ஆசீர்வதிச்சான். அவன் என்ன சொல்றான்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கு. அப்படின்னா யுத்தத்தில் எல்லாம் போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, அடி தடில் கொலை குத்து, என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவர் அதை அப்படியே செய்தார். நீர் என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா. அப்படியே செய்தார். இந்த சாந்தத்தோடு நீங்கள் இருந்துட்டு இந்த ஜபத்தை பண்ணி பாருங்க.
என் தெய்வம் மெய்யாகவே இந்த வேத வசனத்தின்படி சொல்கிறேன், உன் எல்லையை பெரிதாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் எல்லையை பெரிதாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 9 கனியும் 10 கட்டளையும் கை கொள்ளாதவனுக்கு தேவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏன்னா அதுதான் கிறிஸ்துவின் அஸ்திபாரமே. அந்த 2 காரியங்கள் தான் கிறிஸ்துவின் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் நமக்கு இல்லைன்னா ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட நிற்க முடியாது. ஒரு அல்லே சொல்லாமா? என் எல்லையை பெரிதாக்கும், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் சொல்றாரு. உமது கரம் என்னோடு இருந்து. எவ்வளோ அழகாக அந்த ஜெபம் பாருங்க, முத்து மாதிரி இருக்குங்க. உன் கரம் என்னோடு இருந்து. எப்பனா கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே உன் கரம் என் கூட இருக்கட்டும்ப்பா, என்னோடீரும் என்னோடீரும், சாத்தானை ஜெயிக்க என்னோடீரும், உலகத்தை வென்றிட என்னோடீரும், என்னோடீரும் தேவா என்னோடீரும், என்னோடீரும் என்னோடீரும், சாத்தானை ஜெயிக்க என்னோடீரும், உலகத்தை வென்றிட என்னோடீரும், என்னோடீரும் தேவா என்னோடீரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் செல்வங்களே, நீங்க இதயத்தில் உயர்ந்திருக்கிறீங்க. எல்லாமே நான் கேட்கறதெல்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் இதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் 1000 மடங்கு பலன் வரும். தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். தேவரீர் உன் கரம் என்னோடு இருந்து. அல்லேலூயா. இருந்துட்டாலே போதும். இதுக்கு ஆசைப்படுங்க. எதையும் ஆசைப்படுறோம்ல, அது வாங்கணும், இது வாங்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், ஆசைப்படுறோம் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோடு இருங்க. இது ஞாபகப்படுத்தினால ஆண்டவர் சொல்றேன், ஆண்டவர் கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினால சொல்றேன், கவனிக்கணும். இந்த சிறு நரி என்கிற சிறு நரினா என்ன? என் மகள் சொல்லி கொடுத்தா. என்ன அது? செல்போன். இந்த செல்போன்ல சில ரகசியமான காரியங்கள், பாவத்தில் ஈடுபடுகிற 2 பேரை காட்டுமா. ரகசியமா யாரும் தெரியாத ஒரு சூழ்நிலையில அவங்க நடந்துட்டு இருக்கும். செல்போன் வீடியோ என்றாலே அது ஒளிப்படத்தில், நல்ல கவனிக்கலாம், வெளியரங்கத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள், அது ஒளிப்படத்தில் அந்தரங்கத்தில் செய்ய வேண்டிய காரியம் அல்ல. வீடியோ அப்படின்னாலே அவர்கள் அப்படி நடிச்சா கூட அவங்க அந்தரங்கத்தில் அவங்க அந்த கெட்ட வழியில் அவங்க நடந்துட்டு இருந்தா கூட பின்னாடி ஒரு கேமரா இருக்குது, ஒரு கேமராமேன் இருக்கிற, ஒரு டைரக்டர் இருக்கிறாரு, ஒரு ஆலோசகன் இருப்பான், ஒரு உதவி ஆட்கள் இருப்பாங்க. அப்படின்னா அது ரகசியம் அல்ல, அது உலகத்தில் பப்ளிக்க நடக்கிற ஒரு காரியம். ஆனா சத்துரு அதை ரகசியமா நடக்கிறது எண்ணி உன்னுடைய இதயத்தை ரகசியமா எடுத்துருவான். அங்க ஜாக்கிரதையாயிரு. புரியுதுங்களா? புரிஞ்சுட்டா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் என்றாலே அது ரகசியம் அல்ல. அவ காசுக்கு நடிக்கிறான், இவன் காசுக்கு நடிக்கிறான். அல்லேலூயா. இந்த 2 காட்சியை பார்த்து நம்ம இதயத்தை சாத்தம் அதாவது சத்துரு இழுத்துறான். இயேசுவின் இடத்திலிருந்து உன்னை இழுத்துறான். இன்னொரு காட்சியை பார்க்க வைக்கிறான், இன்னொரு காட்சியை பார்க்க வைக்கிறான், இன்னொரு காட்சியை பார்க்க வைக்கிறான். உங்ககிட்ட 9 கனியா இருக்காது, 10 கட்டளை நீ கை கொள்ள முடியாது, யாபேசை போல நீ உயரவும் முடியாது, ஆண்டவரை நோக்கி நீ பார்க்க முடியாது, அவர் கரம் உன்னோட இருக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட கிரியைகள் அது சத்துரின் கிரியைகள். வீடியோ என்றாலே அது கிட்டத்தட்ட 15 பேர் உள்ள ஒரு குரூப். அவர்கள் செய்கிற காரியங்கள் அத்தனைமே டூப்பு.
உன்னை ஏமாற்றக்கூடிய கிரியைகளை சத்துரு அந்த சிறு நரி என்கிற செல்போன்ல உன்னை கொடுத்து உன்னை குட்டி சவரா மாத்துறான். நீ இடிஞ்சு விழுந்துட்ட. நீ ஆவிக்குரிய சேனையாக இசைந்து கிறிஸ்துக்குள்ள கட்டப்படும் போது என் தேவன் யாபேசோடு இருந்த தேவன் உன்னோடு கூட இருப்பான். அவரோடு இருந்த ஆண்டவர் உன்னோடு இருப்பார். உன்னை கர்த்தர் உயர்த்துவார். உன் கண்கள் அவரை பார்க்கும்போது அவர் உனக்கு பதில் கொடுப்பார். உன் நாவில எதை கேட்கிறாயா கர்த்தர் அதை செய்வார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. உன்னை நீயே ஏமாத்திக்கிற பிரதர் சிஸ்டர் வேண்டாம், தூக்கி எறிஞ்சிரு. அல்லேலூயா. கடைசியில் வாந்தி பண்ணிடுவார். வாந்தி பண்ணுவேன்னு யார் சொல்லியிருக்கிறா? கர்த்தரே சொல்லியிருக்க. நீ அனலாவும் இன்றி குளிராமல் இல்லை, அனலாமல் இல்லை, இப்படி இருந்தால் நான் உன்னை என்ன பண்ணிடுவேன்? வாந்தி பண்ணி போயிடுவேன். மீன் குழம்பை சூடு பண்ணி சாப்பிடு. கிட்டத்தட்ட 4 நாள் டேஸ்டாக வரும். அது எதில் தகனிக்கப்படுது? எங்கே தகனிக்கப்படுது? அனல்ல. ஐயா சொல்றாரு பாருங்க, அனல்ல. இல்லை அந்த மீன் குழம்பை வச்சு கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வையி, ஒன்றாகாது. ஒரு வாரம் கொடுத்து போட்டு மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிட்டு நல்லா இருக்கலாம். ஏதோ ஆண்டவர் ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராரு. அங்கே இல்லை இங்கே இல்லைன்னா உன்னை என்ன பண்ணிடுவேன்? ஜுரத்தில். டாக்டர் வாந்தியே நிக்கல டாக்டர். மனசுல இது என்னத்த சாப்பிட்டு தெரியல. என்ன சாப்பிட்டா? ஏன் அதை சாப்பிட்டா? உன் வயசு ஆகி போச்சு, இந்த மாதிரி சாப்பிடலாமா? என்னதான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் இப்படியா குடலை நெருப்பிக்குவேன்? கேட்டு தானே அனுப்புகிறான். போன ஏதாவது ஒன்று வயிறு மிஸ்டேக் போயிட்டா என்ன சாப்பிட்டேன்னு தான் சொல்லுவான், கேட்பான். ஒரு அல்லையே சொல்லுவான். அதனால தான் இது உனக்கு. ஒரு அல்லையே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஒன்றும் அனலாயிரு. பரிசுத்த தேவ சபைக்குள்ள தேவனோடு பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்துரு. உன் ஐடியெல்லாம் உடைச்சிரு. உன் மாளிகையிலையும் உடைச்சு போட்டுரு. இல்லை அனலாயிரு, இல்லை குளிராயிரு. வெதுவெதுப்பாக இருந்தீனா நான் வாந்தி பண்ணிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ட்ரை பண்ணலாம் சிஸ்டர் பிரதர். கொஞ்ச காலம்தான் ஆண்டவர் வரப்போகிறார். நம்ம மாற்றிக்கொள்ளலைன்னா அந்த நாளில் நீ வெம்பி அழுதாலும் கிடைக்காது ரட்சிப்பு. நீ கேட்டாலும் கிடைக்காது. அல்லேலூயா. பணம் கொடுத்தாலும் கிடைக்காது, பொருள் கொடுத்தாலும் கிடைக்காது. எனக்கு உண்டானதெல்லாம் நீ எதுக்கு ஆண்டவர்னா அவருக்கு எதுக்கு உனக்கு உண்டானது? உனக்கு உண்டானது அவர் எதுக்கு எதிர்பார்க்குற? ஊழியக்காரன் போஷிக்கப்படணும், சபை கட்டப்படணும், சபை தேய்கள் வாங்கப்படணும். இதற்காக தான் தேவன் உன்னுடைய இதயத்தை சோதிக்கிறதுக்காக தான் தசம பாகம்னு ஒன்று வச்சாரு. அது உன் இதயம். உன் இதயத்தை கொண்டு வந்து கர்த்தர்கிட்ட படைக்கிற. அல்லேலூயா. உன் இதயம் தான் அது. உன் இதயத்தில் தேவனை நீ நேசிக்கலைன்னா அது குறைச்சலாக வரும். நீ தேவனை உண்மையாக நேசித்திட்டனா விசேஷமாக இருக்கும். இங்கே தசமம் கொடுறான்னா அவன் போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வரான். யாக்கோப்பு ஜெபம் பண்ணுறான், எனக்கு நீ எவைகளெல்லாம் கொடுக்குறையோ, எதெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் உனக்கு என்ன பண்ணுவேன்? உனக்கு எந்த வழியில எதிலெல்லாம் வருதோ அதெல்லாம் கர்த்தருக்கு அனுப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல தான் நமக்கு ஒரு சட்டம். இதுல தான் நாங்களும் அப்படி இல்லைங்க. எந்த வழியில தேவன் கொடுத்தாலும் அவருக்கு நாங்க 1 மடங்குல 2 மடங்கு கொடுக்குறேன். என் தேவன் அறிவா. ஒண்ணுமே ஆகாதுங்க உன் குடும்பம். உனக்கு எல்லாம் 1 லட்சம் ரூபாய் கையில இருக்குதா? அது எதனால வந்தது? 4 லட்சம் கையில இருக்குதா? அது எப்படி வந்தது? அதை கர்த்தர் கனப்படிடு. இல்லைன்னா உன் தசமாக வேற எங்கேயோ போய் கொடுப்பேன். வேற எங்கன்னா போயிடும். நீங்கள் நினைக்கிறீங்க ஊழியக்காரை ஏமாத்துறோம் அப்படின்னு. இல்லை, என்னை ஏமாற்ற முடியாது. என்னை போஷிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எனக்காக நீ முடக்கிக்காத. தேவனை நோக்கிப்பார், தேவனை நோக்கிப்பார். அல்லேலூயா. நீ தேவனை நோக்கிப்பார். அவருக்கும் இதயத்தை திறந்து கொடு. உன் இதயம் அவர் பார்க்கட்டும். நீ செலுத்துகிறது உன் இதயம், பணம் இல்ல, பொருள் அல்ல, உன் இதயம். அங்கே தேவன் டெஸ்ட் பண்றார். அல்லேலூயா. உன் இதயத்தை ஆண்டவர் அங்க பார்க்கிறார். இந்த யாபேஸ் அதை தான் செய்தான். ஆகினால் அவனுடைய எல்லை பெரிதாக்கினார், ஆசீர்வதித்தார், பெரிதாக்குகிறார். தேவரீர் உமது கரம் என்னோடு இருந்து சொல்றார் பாருங்க. உமது கரம் என்னோடு இருந்து. அல்லேலூயா.
உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அவர் கரம் கூட இருந்துட்டுன்னா தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. அல்லேலூயா. நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாதுங்க. அல்லேலூயா. ஆனாலும் நானும் அம்மாவும் என் பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஒன்றும் நடக்காது. கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லவர். என் நாமம் யெகோவா, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பாதியில சாவதில்லை, சபையே நீ என்னை நம்பினால் பாதியில சாவதில்லை என்று தேவன் நமக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். அவருடைய வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் விசேஷங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நீ கொடுக்கிற ஒரு சிறு காரியம் கூட, கை காணிக்கை கூட, அது உன் இதயம் நிறைந்து கொடுக்கிறது. அந்த இதயத்தை தேவன் டெஸ்ட் பண்ணுவான். இது எத்தனை பர்சன்டேஜில் கொடுக்குறாங்க அப்படின்னு, அந்த இதை பர்சன்டேஜ். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாபேஸ் அப்படியே ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் அவர் உண்மையாக இருந்ததினாலே, உன் கரம் என்னோடு கூட இருந்து, அல்லேலூயா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. தீங்குன்னா என்ன? பயம், திகில், பிரச்சனை, நோய். தீங்குன்னாக்கா அது கடைசி நேரம், கடைசி நேரத்தை அப்படி சொல்லுவாங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. ஏன்னா அவங்க யுத்தத்தில் தான் இருக்கிறாங்க. அங்கங்கே அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் இஸ்ரேல் தேசம் கோத்தருமே கலங்கி போய் கிடக்குது. ஆனால் தான் சொல்ல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. அல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அல்லேலூயா. அதற்கு என்னை விலக்கி காத்துள். செல்வங்களே, நீங்கள் கூட போய் ஜெபம் பண்ணுங்க. உலகத்தில் பயங்கரமான தீங்குகள்லாம் இருக்குது, தீங்கான பாவங்கள்லாம் இருக்கிறது, தீங்கான வழியெல்லாம், தீதான வழிகள்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. அது துக்கப்படுத்தக்கூடும். நம்ம எல்லாம் சந்தோஷமாக வாழதான் தேவன் நம்மை அழைச்சார். நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் அங்கிருந்து தேவன் இங்கே அழைத்தார். இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமையின் வீடுகள்லாம் கோட்டையெல்லாம் கட்டக்கூடாது. எல்லாத்தையும் உடைச்சி எறிஞ்சிட்டு புதிதாக இசைக்கப்பட்ட கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரு அழகான விசுவாச மாளிகையாக நீங்கள் கட்டி எழுப்பப்படணும். அப்போ ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன். இந்த யாபேசின் தேவன் உன்னை தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவன் அவர். உன் எல்லை பெரிதாக்குகிற கர்த்தர் அவர். அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன் அவர். அதுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தார். சிம்பிளாக தாங்க, 2 வசனம் தாங்க, 2 வசனம் தாங்க யாபேசுடைய ஸ்டோரியே. அதுதாங்க. வேற பாருங்க, இது எப்பேற்பட்ட எங்கே ஒரு இடத்துல இந்த யாபேசி குறித்து பேசப்படும். அல்லேலூயா. என் செல்வங்களே, நல்லா கவனிக்கணும். உங்களை நான் ஒரு சந்தோஷப்படுத்த போகிறேன். என்னன்னா முடிக்க போகிறேன். எவ்வளோ சந்தோஷம் பற்றியாம்மா. அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம். அப்படியே கலை பொங்கி எழும்புது. எவனோ சொல்கிறாமா, எதுலேயும் சொல்கிறாமா, கலை கட்டு தான், அவனுக்கு கட்ட வைக்க போது பாரு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. செல்வங்களே, யாபேசை போல நாம் எல்லா வகையிலும் தேவனை பற்றி கொண்டிருப்போம், ஒட்டி கொண்டிருப்போம். அவரை பிடி விடாதீங்க. கெட்ட குணத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க, நற்குணமாக மாறிடுங்க. 9 கனி 10 கட்டளை உன் வாழ்க்கையில் நிறைவேறணும். 9 கனி 10 கட்டளை உன் வாழ்க்கையில் நிறைவேறணும். எழுதிக்க. இந்த 2த்தையும் வாங்கி தொங்க விடு வீட்டில். அடுத்த முறை உன் வீட்டில் வரும்போது இதெல்லாம் தொங்குதான்னு செக் பண்ணுவேன். தொங்கலைன்னா மூஞ்ச பாரு அப்படின்னு தான் வருவேன். அல்லேலூயா. இந்த 2 தொங்கணும். தொங்கிட்டு டிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இதுபடி வாழ்கிறேன். சாந்த குணம். அங்கே உன் ஃபோட்டோ ஓட்டிட்டு ஒரு அல்ல சொல்லுவோம். இந்த சாந்த குணம் எங்கே தம்மா காட்டுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ தொடருத, நான் என்ன செய்யுது? சாந்த குணம் எங்கே காட்டுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். டக்கு டக்குன்னு சொல்லுங்க. பிரச்சனை வரத்தில் கோபம் தாண்டா வரும். சாந்த குணம் எங்கே காட்டணும்னு அவன் சொல்கிறான். ரைட்டு. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் சாந்த குணத்தை ஒரு இடத்துல காட்டுவீங்க, உங்கள் முகத்தை. அந்த குணம் வரும் பாருங்கள். குழந்தைங்க கிட்ட, மனைவி கிட்ட. ஐயோப்பா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அப்படியே உங்களை
கர்த்தர் வருகை பிறந்த இணைப்பிரியாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் ரெண்டு பேருக்கும் கொடுப்பாராக. ஒரு ஆமேன் சொல்டா. ஆமேன். எங்கே திரும்ப நிற்போம்? அந்த செல்ஃபி எடுப்பாங்க பாரு. நீங்க மற்றவங்க அவங்க முகத்தை காட்டுமே, நீ வெளியே இருந்து பாரு, அப்படியே கொண்டு வந்து சாந்தம் வரும் பாருங்க. திரும்பினா கோபம்தான். செல்ஃபி எடுக்கும்போது நீங்கள் மற்றவங்க எங்கன்னா போய் எடுக்க தானே செய்வீங்க. எடுக்கும்போது பாருங்கள் அவங்க முகம்லாம் மாறும் பாருங்கள். அப்படி அழகாக என்ன மாதிரி சாந்தம் யாருமே இல்லை, நான் தான் சாந்தம். அப்படி கொண்டு வந்து நிறுத்துவாங்க பாருங்கள். செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் சில்பாயிடும். சொல்லு, செல்ஃபியில் வாடுங்களாம் சில்பாயிடுவாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே சொல்லு, கோவப்பட்டு ஆச்சரிய போகிறாங்க. செல்ஃபியில் வரவங்கெல்லாம் அது என்ன ட்ரம்மு? இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராமில் வருங்களா அவங்களும் பாருங்களா, அவங்க முகம் அது வர ஒரு ஆப்பு கொடுத்துருக்குறான். கண்ட கசமால முகத்தை அழகாக மாற்றி கொடுக்குது, அழகாக மாற்றுதுங்க. அது அதில் வேற முன்னாடி அது கொண்டு வந்து சிலரை நான் பார்க்கிறேன், உங்கள் முகம் அழகுகளை. அல்லேலூயா. கர்த்தர் அதை எப்படியாவது எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்தி ஒரு கோடு போடுவாராக. ஒரு அலலியா சொல்லாமா? இங்கே சாந்தம் இல்லை, தேவ சமூகத்தில் நீ ஜெபம் பண்ணி போய் நிற்கிறல்ல, அங்கே உன் சாந்தம் நிற்க. டேடி நான் ஒன்றுமே இல்லை டேடி, ஏன்ல இது பெருதாக இருக்குங்கப்பா, நான் குறைச்சொல்ல நான் இருக்கிறேன், என் குறையை திருங்க. உன் கரம் என்னோடு இருந்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, கொஞ்சம் கஷ்டப்படுறேன், என் வருமானத்தை பெருசாக்குங்க, என் மனதை கொஞ்சம் பெருசாக்குங்க, என் குடும்பத்தை கொஞ்சம் பெருசாக்குங்கப்பா. அங்கே போய் நின்று உங்கள் சாந்த குணத்தை காட்டுங்க. உங்கள் சத்தியத்தின்படி நான் வாழ்வேன்னு சொல்லுங்கள், உங்கள் வார்த்தையின்படி நான் நிற்பேன்ப்பான்னு சொல்லி பாருங்களேன். என் தேவன் நீ வளர்ந்து வருகிறதே விசேஷமாக இருக்கும். அவர் நீ வளர்ந்து வரும்போது ஊழியக்காரனோடு பேசிடுவார். இந்த ஆத்மா இப்படி வந்துட்டுருக்குது, உங்களுக்காக ஊழியக்காரன் சப்போர்ட் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பான். என்னை விட பரிசுத்த ஆவியான ஜெபம் பண்ணுவார், அவரோட தேவகுமாரன் ஜெபம் பண்ணுவார். இந்த மூன்றும் தேவன்கிட்ட போகும், அங்கேருந்து பிளஸ்ஸிங் வரும். தேவரீர் என்னோடு இருந்து, அல்லேலூயா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டுடைய மகத்துவமான மேன்மை நம்மோடு இருப்பார். நான் எப்பவுமே யாருன்னா செல்ஃபி எடுக்கிறாங்கன்னா அவங்க முகத்தெல்லாம் பார்ப்பேன், பார்த்துட்டு உள்ளத்துக்குள்ளே சிச்சின்னு இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் செல்ஃபி எடுக்கிறவங்க முதல்ல நீங்கள் தூரம் நின்று பாரு, அது வாயிலாம் எப்படி ஓதட்டலாம். அப்போ என்னென்ன டெக்கரேஷன், அங்கே ஒரு பெரிய பியூட்டி பாரே வந்துடுதுங்க கொஞ்ச நேரம். என்ன இந்த பசங்களாம் உள்ள கையை விட்டு அப்படி விட்டு அதெல்லாம் என்னென்ன ஒரு பியூட்டி பாரே நடக்குங்க அங்கே. அல்லேலூயா. அந்த மூஞ்சிகள் கருகி போவதாக. நம்ம எழும்பி நிற்கலாமா? பிரைஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.